வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். மயங்குகிறாள் ஒரு மாது எழுத்தாளர் மகரிஷியினுடைய நாவல் படமாக வெளிவந்தது. இந்த படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 70களில் வந்த படம் இது. மத்தியில் வந்தது. இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் இசையில், எஸ் முத்துராமன் அவர்களுடைய டைரக்ஷனில், பஞ்சு அருணாசலம் கதை வசனத்தில் இந்த படம் வந்துச்சு. மயங்குகிறாள் ஒரு மாது. விஜயகுமார், முத்துராமன், சுஜாதா, தேங்காய் சீனிவாசன் அப்படின்ட்டுலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை நான் பார்க்கிறேன். அன்னைக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு வெற்றி விழா ரிலீஸ் ஆகுது. தீபாவளி அன்னைக்கு வெற்றி விழா. அதற்கு முதல் நாள் அப்போல்லாம் 2 மாதம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன படங்கள் அப்படி இப்படின்ட்டுலாம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவைலாம் சுற்று வட்டார சின்ன சின்ன தேட்டர்கள்லாம் நிறைய படம் போடுவாங்க. அந்த கேப்பை நான் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்குவேன். அதாவது தீபாவளிக்கு 2 மாதம் பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாது, பெரிய படங்கள் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு படம் வந்து தேட்டர் அங்கே மெயின் தேட்டரில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதை தீபாவளிக்கு அட்வான்ஸாக ஒரு பணத்தை கொடுத்து எங்கள் தேட்டரில் தீபாவளிக்கு கொடுங்கண்ணே அப்படின்வாங்க. ஏன்னா இந்த 128வது நாள் 145வது நாள்னு அந்த படம் வரும். அதற்கு 2 மாசமா இப்பதாங்க தீபாவளி ஒரு நாள் கூத்து. அப்பெல்லாம் தீபாவளிக்கு நம்ம சிறுக காசு சேர்த்து பட்டாசை கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம். அப்ப தீபாவளிக்கு ஃபண்டுன்னு ஒன்று போட்டு அப்பா நிறைய பட்டாசோட வருவார். அதே போல தீபாவளி வரத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நாம ட்ரெஸ் எடுக்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். டெய்லர்கிட்ட போய் கொடுக்கறது நடக்க ஆரம்பிச்சிடும். தைக்க கொடுக்கறது எப்போதான் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் பட்சணங்கள்னு ரவா லாடு என்ன, மைசூர் பாகு என்ன, முறுக்கு என்ன, தேங்குடல் என்ன, அது என்ன இது என்னன்னு அதிரசம் என்னன்ட்டு வீடே அலோலகலப்பட்டு இருக்கும். எல்லாரும் இப்போ ஒரு 4 வீட்டுக்காரங்க சேர்ந்து செஞ்சு அதிரசத்தை பிரிச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த வீட்டில் போய் 4 வீட்டுக்காரங்க சேர்ந்து மைசூர் பாக்கை பிரிச்சுக்குவாங்க. அந்த அக்காவுக்கு மைசூர் பாக்கு நல்லா வரும். இப்படின்லாம் இருந்த காலகட்டம்ங்க. அதெல்லாம் பொற்காலம். இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்ப நிறைய படம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படி இப்படின்ட்டுலாம் வரும். அப்ப நான் ஒரு படம் விட மாட்டேங்க. பிளாக் அண்ட் ஒயிட் படம், அந்த படம் இந்த படம்னு தொடர்ந்து பார்க்க போயிடுவேன். ஆனா அடுத்த படம் என்னென்ன அப்படின்னு தேட்டர்ல கேட்கறது இருக்குல்ல, அதற்கு அவர் பதில் சொல்றது இருக்குல்ல, அது ஏதோ இந்த உலகத்தினுடைய இந்திய ராணுவ ரகசியமே எனக்கு தெரிஞ்சிட்டது போலலாம் சந்தோஷப்பட்டுக்குவேன். அதே நாளைக்கு என்ன படம்னே அப்படின்னாக்கா அந்த படம் சொல்லுவார். அப்படியானே உடனே நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பசங்கிட்ட நாளைக்கு என்ன தெரியுமா சண்முக தேட்டரில் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் நானே சண்முக தேட்டரில் வேலைக்கு போய் அடுத்த நாள் என்ன படம் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நாளைக்கு என்ன படம் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அது ஒரு பெரிய கெத்தா, இந்த படம் யார்ட்டையும் சொல்லிக்காத அப்படின்னு. ஏன் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு கெத்து. அப்போ சரோஜா அப்படிங்கிற ஒரு தேட்டர் திருச்சியில் அரியமங்கலம் சரோஜா தேட்டரில் மயங்குகிறாள் ஒரு மாது. பயங்கர ஃபீவருங்க எனக்கு. தொட்டவே என்னப்பா வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொதிக்கிற உடம்பு. அடுத்த நாள் வெற்றி விழா படத்துக்கு போகணும். முதல் நாள் வெற்றி விழாவுக்கு போய் டிக்கெட் இன்று முதல் ரிசர்வ் செய்யப்படுகிறதுனால டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். தீபாவளி அன்னைக்கு படம் பார்க்கணும். உடம்பு கொதிக்குது. அரியமங்கலம் சரோஜா தேட்டரில் மயங்குகிறாள் ஒரு மாது பார்க்குறேன். நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு பார்க்குறேன். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். பிரமிச்சு போயிட்டாங்க. சிம்பிளான ஒரு கதை தான். விஜயகுமாரும் சுஜாதாவும் காதலர்கள். ஒரு கட்டத்தில் இந்த காதல் கைகூடாமல் போயிடும். அதற்கு பிறகு சுஜாதாவுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் முத்துராமனுடன் நடக்கும். முத்துராமனும் சுஜாதாவும் கணவன் மனைவி. ஒரு கட்டத்தில் முத்துராமன் விஜயகுமாரை ஒரு இடத்துல சந்திப்பார். அதற்கு பிறகு விஜயகுமாருடைய சூழ்நிலைகளை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு விஜயகுமாரை வேலைக்காரராக, கார் டிரைவராக நியமிப்பார். இப்ப கார் டிரைவராக வந்திருக்கிற காதலன், கணவனே கண்கண்ட தெய்வம்னு இப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற சுஜாதா. வந்திருக்கிறது ஒரு டிரைவர். வந்திருக்கிறவன் நம்ம மனைவியினுடைய முன்னாள் காதலன் அப்படின்லாம் தெரியாம இருக்கிற முத்துராமன். ஆனா இவர்களுக்குள் இருக்கிற அந்த காதலை ஒரு காலத்தில் தெரிந்து கொண்டு புகைப்படமாக எடுத்து வைத்திருக்கிற போட்டோகிராஃபர் தேங்காய் சீனிவாசன். அந்த குடும்பத்தில் தேங்காய் சீனிவாசனும் ஒருவராக உள்ளே நுழைந்திருப்பார். தேங்காய் சீனிவாசன் சுஜாதாவை மிரட்டி கொண்டே இருப்பார். நீ பணம் தரலன்னா நீயும் உன் காதலனும் சேர்ந்து இருக்கிற இந்த போட்டோவை உன் புருஷன் கிட்ட காமிச்சிருவேன்.
இன்னைக்கு உன் வீட்டில் கார் டிரைவரா வேலைக்காரனா விஜயகுமார் வந்ததுக்கு காரணம் உன் கூட சரசமா ஜாலியா இருக்குங்கிறதுக்காக இப்படி திட்டமிட்டு தான் வந்திருக்கான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு மிரட்டி 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 பணத்தை கேட்டுட்டு இருக்கிற அந்த தேங்காய் சீனிவாசன் கதாபாத்திரம். தேங்காய் சீனிவாசனை பஞ்சவர்ணாசலம் சார் வேறு ஒரு கோணத்திலேயே தான் அணுகியிருக்காருன்னு நான் பார்க்கிறேன். ஏன் இவர்கிட்ட இருக்கிற ஒரு வில்லத்தனத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் மயங்குகிறாள் ஒரு மாதுல இப்படி ஒரு வில்லத்தனமான கதாபாத்திரம். அன்னக்கிளி திரைப்படத்துல வில்லனே தேங்காய் சீனிவாசன் தான். இப்படிப்பட்ட ஒரு படம், அந்த மன உணர்வுகள் இருக்குல்ல, சுஜாதாவுடைய உணர்வு ஒரு பக்கம், ஏன்டா இங்க நம்ம வேலைக்கு சேர்ந்தோம் அப்படின்னு தவிக்கிற தவிப்பு விஜயகுமாருக்கு ஒரு பக்கம், எல்லாத்தையுமே ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுகிற முத்துராமனுடைய அந்த கேரக்டரைசேஷன் ஒரு பக்கம், எல்லாத்தையுமே காசாக்கி பார்க்கணும்னு நினைக்கிற நயவஞ்சக தேங்காய் சீனிவாசன் கதாபாத்திரம், இதை வச்சுக்கிட்டு மயங்குகிறாள் ஒரு மாது அப்படின்னு ஒரு நாவலை கொடுத்த மகரிஷி கிரேட் அப்படின்னா, அதை நம்ம படத்துக்கு கண்ணுக்கு முன்னாடி சினிமாவாக காட்சிப்படுத்திய எஸ்பி முத்துராமன் சார்லாம் எப்படிப்பட்டவராக இருப்பார் பார்த்துக்கோங்களேன். இந்த படத்துல தான் அந்த பாட்டுங்க, சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. பிரமாதமான பாட்டுங்க. மயங்குகிறாள் ஒரு மாது. அன்னைக்கு நான் அன்னைக்கு எப்போ வந்திருக்குன்னு பாருங்க, நான் 68 பிறந்தேன், கிட்டத்தட்ட 70களுடைய மத்தியில் இந்த படம் வந்துச்சு. திரும்ப 80களுடைய நடுவில் இந்த படத்தை வெற்றி விழா ரிலீஸ்க்கு முதல் நாள் அந்த படத்தை பார்க்குறேன். அதற்கப்புறம் இந்த படத்தை தேடி தேடி போட்ட தேட்டர்லாம் பார்த்துருக்கேன், டிவிலையும் நிறைய தடவை இந்த படத்தை பார்த்துருக்கேன். எனக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த மயங்குகிறாள் ஒரு மாது, பஞ்சவர்ணாச்சலம் சார், எழுத்தாளர் மகரிஷி, பிரமாதமான நடிகைன்னு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற, இன்னைக்கு நம்ம மனசில் உட்கார்ந்துருக்கிற சுஜாதா அவர்கள், நடிகர் விஜயகுமார், ஜென்டிலான கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய விஜயகுமார் சார், முத்துராமன் சார் ரொம்ப அழகுங்க, கார்த்திக்கை விட பேரழகன் நடிகர் கார்த்திக் இருக்காரு, அவங்க அப்பா, கார்த்திக்கோட அப்பா தான் முத்துராமன். முத்துராமன் பேரழகனாக இருக்கும், அவருடைய ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், புது விதமாக இருக்கும். தேங்காய் சீனிவாசனுடைய அந்த வில்லத்தனம், விஜயபாஸ்கர் அவர்களுடைய இசை, இளையராஜாவை பார்ப்பதற்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட நிறைய தேடல் இருந்ததுங்க. பஞ்சவர்ணாசலம் ஐயாவுக்கு நிறைய தேடல் இருந்துச்சு, நல்ல இசையமைப்பாளரை எப்பயாவது நம்ம அறிமுகப்படுத்தணும்ட்டு. அதற்கு முன்னாடி விஜயபாஸ்கர் கிடைச்சாரு. அதை அடுத்து இளையராஜா வந்த உடனே, இளையராஜா என்னைக்கு பஞ்சவர்ணாசலம் சாருக்கு கிடைச்சாரோ அன்னியிலிருந்து கடைசி வரைக்க பஞ்சவர்ணாசலம் சாருடைய படங்களுக்கெல்லாம் இளையராஜா தான் இசை. அப்படி இல்லைன்னா கார்த்திக் ராஜாவோ, அப்படி இல்லைன்னா யுவன் சங்கர் ராஜாவோ தான் இருக்கும். வேற எந்த ராஜா கிட்டையும் போனதில்லை, வேற எந்த ராஜாவும் இல்லை. மயங்குகிறாள் ஒரு மாது 1975 வருடம் வந்துச்சு. 50 வருடங்களை கொண்டாடிட்டு இருக்கிற படங்கள்ல மயங்குகிறாள் ஒரு மாது என் மனதை கவர்ந்த ஒரு திரைப்படம். தயவு செய்து அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருடைய நடிப்பும் அவ்வளவு பிரமாதமாக கட்டமைக்கப்படும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தாங்க. ஆனால் ஸ்கிரிப்டு, கேமரா ஜாலங்கள் அவ்வளவு பிரமாதமாக பண்ணப்பட்ட ஒரு படம் அது. இந்த படம்லாம் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இன்னும் சொல்லப்போனால் 80களுக்கு பிறகு பெண்கள்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு, ஒரு தைரியம் கிடைப்பதற்கு, ஒரு உறுதி கிடைப்பதற்கு மயங்குகிறாள் ஒரு மாதிரியான படங்கள்லாம் கூட ஒரு காரணம். பாலகுமாரன் சார் வந்த பிற்பாடு தான் பெண்களுக்கு ஒரு பெரிய உறுதி ஏற்பட்டது அவருடைய கதைகள் மூலமாகன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையானது தான் கூட. நானே பாலகுமாரன் சார்கிட்ட வேலை பார்க்கும்போது நிறைய பெண்கள் குடும்பத்தோடு நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன் சார்னு சொல்லி அழுத கதையெல்லாம் கூட கதையாக எழுதப்பட்டிருக்காரு, பாலகுமாரன் சார் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகரிஷி எழுதிய இந்த மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படம் வெளியாகி 50 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் என் மனசில் அப்படியே இருக்கு. வணக்கம்.